இவர் குழந்தைகளுக்கு போய் பார்க்க போயிருக்காரு. அங்கே மருமக வந்திருக்கா, சரளமாக பேசி அவர் சீட்லாம் கொடுத்தாங்க. அதனால நீங்கள் சொல்லி எல்லாரையும் வாழ்த்தேன். எதுக்கு சொல்றது, எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டன. ஏதோ ஒரு சந்தர்ப்ப அவசரத்தினால நம்ம கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதனால அவங்கள வானான்னு ஒழிக்க முடியுமான்னு நான் நினைப்பேன். அதனால அன்பு செலுத்துவீங்க. அப்படி அன்புதான் சிவம். அன்பு இல்லைன்னா சிவம் வராது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சிவம் எழுந்தார். பாமன்சாமி ஒரு இடத்துல சொல்லுவார், ஆணவ மரத்தினில் அமிழ்ந்திய பசுக்களை அனாரதம் தன்னகத்தே ஐக்கிய கோடற்கு அருந்தொழில் 5 மணி ஆற்றுமாய் முகநாகினி மானுடன் ரவீந்திரனல் ஆகமத்து உள்ளபடி பல ஜீவகாருண்ய மந்திரில் அடங்காத ஈச்சுரபத்திதான் வரும். ஜீவகாருண்யம் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல், அந்த உயிர்கள் நல்லா இருப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை உதவிகளை செய்யணும். அது ஜீவகாருண்யம். வெஜிடேரியனா இருக்கிறதுக்கு பேர் வெஜிடேரியன் தான். ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யத்துக்கு முதல் படின்னு என்ன சொல்றோம். அதனால அன்பர்கள் அனைவரும் எல்லா உயிரிடத்தும் அன்பு கொண்டிருக்கும் என்று சொன்னால் உங்களுக்குற்ற இடமெல்லாம் பகல விளக்கின்ற பணி போவாது ஓடிவிடும். அதுதான் சான்றோர்கள் வழித்துகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வளாகத்தை நம்ம சுவாமியை வர வச்சு, சதானந்த சுவாமியை வர வச்சு, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சதா ஆனந்தம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆத்மா முன்வந்து தன்னுடைய நிலத்தை கொடுத்து ஊரார்களின் நிலத்தை கொடுக்க வைத்து அந்த பரம்பரையை வந்த வளர்ந்து ஐயா கொண்டு வேண்டும். இங்க ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் வரக்கூடியது. அந்த அவருடைய துணையார் இந்த அம்மா பேர் மங்கையர் அரசு. ரொம்ப இங்க சிரித்த முகத்தோடு வருவாங்க. அந்த அம்மா இறைவன் குருநாதனுடைய திருவடி அடைகிறார். அதனால அந்த அம்மா நன்றி அடைய இருக்கிறது. நம்ம எல்லோரும் உணர்ந்து விடாதியா மங்கையர் அரசு அம்மையார் சதானந்த சுவாமியின் திருவடி நிலையில் இழைப்பதற்காக அனைவரும் உணர்ந்து நேரமாகவும் காட்டுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அம்மையார் குருநாதனுடைய திருவடி நிலையில் இழைப்பாரி அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு ஆசி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பொதுநலத்துக்கு வேகநலம், யோகநலம், ஞானநலம், பாதநலம், பண்பலம் தந்து தொடர்ந்து இந்த குருவன் பணியில் ஈடுபடுவதற்கு அந்த குருநாதன் பேரவர் பாலிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைய தினம் பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் பலவிதமான நோய் வருது. கால் வலிக்குது, கை வலிக்குது, எழுதுக்குள்ள உட்கார்ந்தா எழுதுக்குள்ள எழுந்தா உட்கார முடியல, பலவிதமான நோய் வருது. அதுக்கெல்லாம் மருத்துவ உறவுகளை தான் நம்ம நாடுகிறோம். அந்த மருத்துவத்தில் பல விதமான அலோபதி, ஹோமியோபதி அப்படின்னு நிறைய இருக்குது. மருந்து மட்டுமே பிடியை தீர்த்து விடுமான்னா தீர்க்காது. ஆனால் மருந்து வேண்டாங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படின்னா நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியன் மருந்து மலர்கள் மாட்டாங்க. அவரே நல்ல மருந்தி மருந்து ஞான மருந்தி மருந்துன்னு பாருங்க. அப்படி மருந்துகளுக்கு மேற்பட்டு பொதுவாக நம்ம உடம்புக்கு உறுப்புகள் இருக்க, இதுக்கு சரியான வேலையை நம்ம முன்னோர்கள் கொடுத்த மாதிரி நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த கை வைக்கலாம் மடக்க மாட்டோம். அப்படியே ஸ்கூல்லேயே சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கோம். இது மடக்காது. எந்த ஜாயிண்ட்டுக்குமே நம்ம வேலை கொடுக்கறது இல்லை. அதனால சில விதமான பிரச்சனைகள் சொல்ற நாம் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. அதையெல்லாம் நீக்கணும்னா இந்த முடல் நீக்கி என்று சொல்ல தமிழ் வர்மா மருத்துவர் இருக்குது. மிகச்சிறந்த வர்மா நிபுணராகவும் பொதியை முனிவன் என்று போற்றப்படக்கூடிய அகத்திய முனிவன் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார், சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் அகமரிட இரு செவி குளிர் இனிய தமிழ் பகரவரை.